இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஜோகோ கார்பரேஷன்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி பார்க்கலாம். ஜோகோ கார்ப்லேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக வந்து சிஎஸ்எஸ் கார்ப் சேம் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்களும் ஹையர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கான டீட்டெயில்ஸும் பார்த்துருங்க. மொரார்லஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே சிமிலராக தான் இருக்கும். ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு இதுக்கு நம்ம குவாலிஃபைடாக இருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஜோகோ கார்பரேஷன்லேருந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படின்னு வந்து பார்க்கும்போது 10th அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10th அக்டோபர் வரைக்கும் தான் இந்த போர்ட்டல், இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஜோகோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இதுக்கான ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெலிவர் வாய்ஸ், இமெயில் அண்ட் சேட் பேஸ்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணி நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இமெயில் பண்ணி டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வாய்ஸ் ப்ராசஸ்லேயும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டக்ட் ஆன்லைன் டெமோஸ் அண்ட் கஸ்டமர் ட்ரைனிங்ஸ், ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பாண்ட் டு RFI ரிக்வெஸ்ட் அண்ட் டைம்லி ஃபாலோ அப் வித் கான்டாக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரொவைட் POC டு லீட்ஸ். ஸோ POC கான்செப்டில் நீங்கள் வந்து லீட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. டெலிவர் அக்யூரேட் அண்ட் டைம்லி சொல்யூஷன் டு கஸ்டமர்ஸ். வில்லிங்னஸ் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ அது வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அக்யூரேட் அண்ட் டைம்லி சொல்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு தான் நீங்கள் வந்து டெலிவர் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டர்னல் கஸ்டமராக இருக்கட்டும் சரி, அவுட் சைட் கம்பெனி கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான டெலிவரி வந்து பார்த்தா பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா we are looking for specialists who are excellent in written and spoken English. ஸோ எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஃப்ளூயன்சி கண்டிப்பாக வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹேவிங் 6 month ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ கிளைண்ட் ஃபேஸிங் ரோல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 monthலேருந்து மோர்லெஸ் நீங்கள் 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க்கில் வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ இமெயில் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மேபி உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரெஸ்யூம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். பட் ப்ரியாரிட்டி அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 6 month எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து கொடுப்பாங்க. ப்ரொஃபிஷியன்ட் இன் ஆஃபரிங் ஃபோன் பேஸ்ட் சப்போர்ட் டு USA ஆர் UK கஸ்டமர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்க கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் USA பேஸ்டு கம்பெனிஸ் அண்ட் UK பேஸ்டு கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட், ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வர பாயிண்ட் தான் இது. ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ரீலோகேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீன் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ், புது டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்னஸாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜெண்டர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கலாம். 0 ஆர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 2 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி இங்கே வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயர், நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயர்னால் நீங்கள் இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ஆர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் NA கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ கரண்ட் CTC என்ன, எக்ஸ்பெக்டட் என்ன CTC எதிர்பார்க்குறீங்க, என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க, அண்ட் நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ டேஸ், 15 days இல்லை 30 days இல்லை 45 days அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். அண்ட் ஸ்கில் செட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹேவ் யூ டேக்கன் அப் எனி அதர் இன்டர்வியூ ப்ராசஸ் அட் ஜோகோ இன் லாஸ்ட் 6 month. ஸோ லாஸ்ட் 6 monthக்கு ஏதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் வந்து இல்லை வந்து வராது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் போயிட்டு செலக்ட் ஆகாமல் வந்திருப்பீங்க, அவங்க மட்டும்
பாஸ்ட் 6 மந்த்தில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் சொல்லுவாங்க. இங்கே எஸ்ஆர் நோன்றதை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. willing to work in night shift, நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸாக இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபைனலாக வந்து ரெஸ்யூம்ஸை வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ ரெஸ்யூம்ஸை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அக்டோபர் 10th நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி சிஎஸ்எஸ் கார்ப். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அட்மினாக இருக்கட்டும் சரி, நெட்வொர்க்கிங் சைடாக இருக்கட்டும் சரி, கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கட்டும் சரி, டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாத்துமே வந்து பார்த்தா ஒரு சூப்பராக பண்ணிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னா சிஎஸ்எஸ் கார்ப் தான். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தா டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இந்த ஜாப் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 hours ago தான். இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா 100 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து 100 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100 கேண்டிடேட்டை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு சென்னை லொக்கேஷனில் தான் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க சிஎஸ்எஸ் கார்ப்புக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 month to 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு கம்பெனிக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் மோரார்லெஸ் ரொம்ப சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 6 month to 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை ஹூ ஹேஸ் சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் யாராவது வச்சுட்டு ஃப்ரெஷர் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேஷன் இன் சென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா எந்த கிராஜுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 3 years டிகிரி நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து பண்ணியிருப்பீங்க, அவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், இசிஇ இருக்கும், ஐடி இருக்கும், ட்ரிபிள்இ இருக்கும், நீங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் வேணும். ஆர் 6 month எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். we are on the lookout for the candidates. ஸோ கேண்டிடேட் கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அண்ட் இந்த ஜாபில் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. who can handle calls, email and chat from the international customers, who can render technical support to resolve issues related to hardware and software, computer fundamentals, internet and network fundamentals அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஹார்ட்வேரில் இஷ்யூ வரும், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸில் அண்ட் சர்வர் ஹார்ட்வேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், அதையும் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வரும், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், இன்டர்நெட்டில் நிறைய கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தா சரி பண்ண வேண்டியது இருக்கும். நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஹூ கேன் அசிஸ்ட் வித் இன்டர்நெட் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் ரிலவென்ட் டு கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தா பேசிக் நெட்வொர்க்கிங், வேன் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய அந்த நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ் தான் வரும், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸு, சர்வர் இஷ்யூஸ் வரும். இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சர்வரில் வந்து எப்போனாலும் டிஸ்கனெக்டிவிட்டி வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் தான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாவா, C++, டெவலப்பர் ஆப்ஷன், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்னா உங்களுக்கு தான் வந்து இன்னும் கேட்டால் நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதை விட டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ ஆர் ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட், அதே தான் ஜோகோவில் கேட்ட அதே தான் சிஎஸ்எஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கோர் ஸ்கில் செட் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் அப்ரோச் ஆன் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிப்போர்ட்டட் இஷ்யூ அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அட்வான்டேஜ் இஃப் நெட்வொர்க்கிங், ரவுட்டர் அண்ட் ஐஎஸ்பி ரிலேட்டட் டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவைலபிள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குறிப்பாக வந்து ரவுட்டர் மெயின்டெனன்ஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் ஐஎஸ்பி ரிலேட்டட் டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ ஆர் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் சப்போர்ட் ரிலேட்டட் டு நெட்வொர்க்கிங் ஆர் டாபிக்ஸ் மென்ஷன்ட் அபவ் இஸ் அ மேண்டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கிங் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏல சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கவங்க எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஆர் இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி
ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் கார்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான். இது நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் ரெஸ்யூம்ஸ் இது மட்டும் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம்ஸை வச்சு தான் முக்கியமாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ரெஸ்யூம்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கம்பெனிக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தான் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.